காவிரி நீரின்றி விளைநிலங்கள் பாலைவனமாக மாறியதால் கண்ணீர். வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க முடியாது என டி.கே. சிவக்குமார் கைவிரிப்பு. காவிரி மேலாண்மை ஆணையத்திடம் தகவல் தெரிவித்து விட்டதாக பேட்டி. பேச்சுவார்த்தைக்காக விஜய் பெங்களூரு வர வேண்டாம் என டி.கே. சிவக்குமார் வேண்டுகோள். நிலைமை சரியில்லாததால் வேறொரு தேதியில் சந்திக்கலாம் என அறிவிப்பு. காவிரியில் நீர் திறக்க முடியாது என கூறிய கர்நாடக முதல்வருக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பேச்சுவார்த்தைக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா செல்லக்கூடாது எனவும் வலியுறுத்தல். விழுப்புரம் சிவ விஷ்ணு கோயிலில் தரிசனம் செய்த நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த். துறை அமைச்சர் இல்லாமலேயே மேகதாது அணை விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சர் விஜய். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி விவசாயிகள் போராட்டம். பல மாவட்டங்களில் ஆட்சியர் குறைதீர் கூட்டங்களை புறக்கணித்து முழக்கம். விவசாய பயிர்க்கடனை தள்ளுபடி செய். நெல்லை சுற்றுவட்டாரத்தில் 1000 ஏக்கரில் நீரின்றி கருகும் பயிர்கள். விலை கொடுத்து தண்ணீரை வாங்கி வயலுக்கு பாய்ச்சும் அவலம். போலீசாருக்கு ஒன்றிய மாநில அரசுகளின் பதக்கங்களை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். Meritorious service for the year 2024 is being presented. The medal for the meritorious service for the year 2024 is being presented to Tirumadi Tamilchelvi. காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்போடு பணிவோடு வேண்டுகின்றோம். தொடர்ந்து வருகிறது தமிழ்நாடு கடலோர காவல்படை அணி வழிநடத்தி வருகின்றார் உதவி ஆய்வாளர். தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்தே மின்சாரத்தில் தடங்கல்தான். மின்வெட்டு, கூடுதல் மின்கட்டண பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். மின்கட்டண குளறுபடி குறித்து அமைச்சர் நிர்மல்குமாரிடம் செய்தியாளர்கள் சரமாரி கேள்வி. தங்களுக்கே மின்கட்டணம் மிக அதிகமாக வந்துள்ளதாக குற்றச்சாட்டு. அதிகாரிகளின் அறிக்கையை படிக்காமலேயே மின்கட்டணம் குறித்து எந்த புகாரும் வரவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் பொய் சொல்கிறார். நிர்மல்குமாரின் அலட்சிய போக்கால் மின்துறையில் சிக்கல் நிலவுவதாகவும் முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் கண்டனம். தன்னுடைய துறையை சேர்ந்த ஒரு சிஎம்டி வெளியிட்டிருக்கிற அறிக்கையை கூட தெரியாமல் பேசுகிறார். எந்த புகாரும் வரலங்கிறார். வைட்ஸ்பிரெட் கம்ப்ளைண்ட்ஸ் தான் அவர் அருண்ராய் ஐஏஎஸ் சொல்கிறாரு. ஆனால் நாங்களாக 3.5 லட்சம் கனெக்ஷன்ஸை வந்துட்டு ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறார். இது என்ன கூத்துது? கம்ப்ளைண்ட்டாக வராதான், இவங்களே பில்லை போடுவாங்களாம், இவங்களே கம்ப்ளைண்ட் வராமல் அதை விசாரிப்பாங்களாம். இந்த சினிமாவில் சொன்ன மாதிரி இவங்களே கொண்டு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாங்கிற கதையா ஒரு அளவில்லாமல் போய் கொண்டிருக்கிறார் நிர்மல்குமார் அவர்கள். திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க விதித்த தடை நீட்டிப்பு. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ளதால் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பழனி நில மோசடி புகாரில் சிக்கிய சார் பதிவாளர் பதிவு செய்த ஆவணங்கள் அனைத்தையும் ஆய்வு செய்ய முடிவு. சிறப்பு தணிக்கை குழு அமைத்தது பத்திரப்பதிவுத்துறை. டாஸ்மாக் வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். மறு உத்தரவு வரும் வரை செந்தில் பாலாஜியை கைது செய்யக்கூடாது என்றும் உத்தரவு.
தகுதி வாய்ந்த நபர்களை அரசு வழக்கறிஞர்களாக நியமிக்க வேண்டுமென மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதா வலியுறுத்தல். நேர்மையான நபர்களை நியமிப்பதில் முதலமைச்சரையும் சட்டத்துறை அமைச்சரையும் தடுப்பது எது எனவும் கேள்வி. ஆந்திரா, கர்நாடகாவிலிருந்து கடந்த 10 நாட்களாக நெல் வரத்து இல்லை. ஈரோடு ஆலைகளில் 50% உற்பத்தி பாதிப்பு. தாயுமானவர் திட்ட பெயரை நீக்கியதற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம். மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்திலும் அவரது பெயர் இருப்பதாகவும் பேட்டி. பல்லடம் அருகே விளைநிலங்களில் எண்ணெய் குழாய் பதிக்கும் தனியார் நிறுவனத்திற்கு எதிராக விவசாயிகள் பேரணி. போலீசார் தடுக்க முயன்றதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு. நாகர்கோவில் சிறையில் சபரிவர்மனை லுங்கியால் கட்டி வைத்து அடித்தது அம்பலம். சிபிசிஐடி நடத்திய விசாரணையில் அதிர்ச்சி தகவல். மேலூர் அருகே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் ஆடி களரி திருவிழா கோலாகலம். அந்தியூர் அருகே செம்முனி ஆண்டவர் கோயிலில் 1000 ஆடுகளை பலி கொடுத்து நேர்த்திக்கடன். தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தரக்கூடாது என வலியுறுத்தி கர்நாடகாவில் வரும் 13 தேதி கடையடைப்பு. போராட்டத்திற்கு கன்னட திரைத்துறையினரும் ஆதரவு அளித்திருப்பதாக தகவல். PM ஸ்ரீ திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தது கேரள காங்கிரஸ் அரசு. ஒன்றிய அரசின் நிதிக்காக ஒப்புக்கொண்டதாக முதலமைச்சர் சதீசன் விளக்கம். அயோத்தி ராமர் கோயில் உண்டியல் காணிக்கை முறைகேட்டை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம். ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் முழக்கம். ஜென்சி தலைமுறையினரை மிரட்ட முடியாது என ராகுல் காந்தி எச்சரிக்கை. பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்தியாவின் கடந்த காலம் என கடும் தாக்கு. தமிழ்நாட்டிற்கு காவிரி நீர் தர முடியாது என மீண்டும் திட்டவட்டமாக கூறியுள்ள கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் பேச்சுவார்த்தைக்கு வருவதாக கூறிய முதலமைச்சர் விஜயை இப்போதைக்கு வர வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளார். காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்ததை அடுத்து காவிரி மேலாண்மை ஆணையம் வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு நீர் திறக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிட்டது. எனினும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர முடியாது என்று கர்நாடக அரசு திட்டவட்டமாக கூறியது. மேகதாதுவில் காவிரி நீர் விவகாரம் குறித்து கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமாரை சந்தித்து ஆலோசனை நடத்த தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டிருந்தார். 3 அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் உள்பட 13 பேர் கொண்ட குழுவினருடன் அவர் பெங்களூரு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதனிடையே பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய சிவகுமார் தங்களது அணைகளில் போதுமான நீர் இருப்பு இல்லை என்று கூறி தமிழ்நாட்டிற்கு தற்போது தண்ணீர் தர வாய்ப்பே இல்லை என மீண்டும் கூறினார். தற்போது சூழல் சரியில்லாததால் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பதிலாக வேறு தேதியில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் விஜயை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ನಾನು ನಮ್ಮ ತಮಿಳುನಾಡು ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ಗೆ ಒಂದು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸ್ವಲ್ಪ ಡೆಫರ್ ಮಾಡೋಣ ನಮ್ಮ ರಿಕ್ವೆಸ್ಟ್ ನ, ಇದನ್ನ ತಮ್ಮ ವಿಸಿಟ್ ನ ಸ್ವಲ್ಪ ಇಲ್ಲಿ ನಿಮ್ಮ ನೀರಿನ ಸೌಹಾರ್ದತೆ ಸ್ವಲ್ಪ ವರ್ಣ ಕೂಡ ನಮ್ಮ ಕಡೆ ಸ್ವಲ್ಪ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾನೆ. ನಮ್ಮ ಕಡೆ ವಿಶ್ವಾಸ ವ್ಯಕ್ತಪಡಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನೀರು ಕೂಡ ಬರ್ತಾ ಇದೆ. ಒಳ್ಳೆ ವಾತಾವರಣದಲ್ಲಿ ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಮಾಡೋಣ ಅಂತೇಳಿ ನಾನು ರಿಕ್ವೆಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಈಗಾಗಲೇ ನನ್ನ ಕೊಲೀಗ್ಸ್ ಹತ್ರ ಎಲ್ಲ ನಾನು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ.
இதனிடையே ஒவ்வொரு ஆண்டும் கர்நாடகத்திடமிருந்து காவிரி நீர் பெறுவது பெரும் போராட்டமாக மாறியிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சூழலில் மேகதாது அணை கட்டப்பட்டால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகும் என எச்சரித்த அவர் உடனே அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்ட வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டினார். ஆனால் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையில் விஜய் வாய் திறக்காமல் இருப்பதாக பழனிசாமி புகார் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டப்பட வேண்டும். அதோட தமிழ்நாட்டில் இருக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை அழைத்து அவருடைய கருத்துக்களையும் கேட்டறிந்து பிறகு சட்டங்களோடு கலந்து பேசி இதற்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினோம். ஆனால் இதுவரை தமிழக முதலமைச்சர் வாய் திறந்து இதற்கு பதில் சொல்லவில்லை. இந்நிலையில் கிருஷ்ணராஜசாகர் அணை பகுதியில் திரண்ட பாஜகவினர் சிவகுமாரின் நடவடிக்கைகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெருக்கடி முற்றியதால் விஜயை சந்திப்பதை தவிர்க்கும் சிவகுமார் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க உத்தரவிட்டு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போவதாக அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து காவிரி நீர் திறந்து விடாத காரணத்தால் டெல்டா மாவட்டத்தில் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விளைநிலங்கள் பாலம் பாலமாக வெடித்துள்ள காட்சி பதற வைக்கிறது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த குறுவை பயிர்கள் காவிரி நீர் கிடைக்காததால் கருகியுள்ளது. பசுமை செழித்தோங்கி காணப்படும் அப்பகுதியில் வயல்வெளிகள் பாலம் பாலமாக வெடித்து பாலைவனம் போல காட்சியளிக்கிறது. தண்ணீர் இல்லாமல் குறுவை சாகுபடி பாதிப்பதால் அடுத்தடுத்த சம்பா சாகுபடிக்கும் பாதிப்பு தொடரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 4 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கேன். 4 ஏக்கரில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. மே மழை இல்லாதனால நாங்கள் எப்பொழுதுமே அந்த போரை நம்பி தான் நாங்கள் விடுவோம். விட்டு ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறப்பாங்க. தண்ணி திறக்கிறப்ப ஜூன் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி ஆற்றுல வந்துடும். போர் தண்ணி ஏற்றிக்கும். இந்த ஆண்டு எதுவுமே இல்லாமல் சூழ்நிலை ஆகிட்டு ரொம்ப கருகி போய் நம்ம சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வெறும் வைக்கலா போயிட்டு. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வைக்கலா இருக்குது. ரொம்ப ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 20,000 25,000 வரைக்கும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க முடிஞ்சு உங்கள்கிட்ட ரொம்ப வசதி இல்லாமல் ரொம்ப கடுமையான வளர்ச்சியில் இருக்கோம். நாங்கள் இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு எங்களுக்கு பார்த்தோன்னா சுத்தமாக எதுவுமே இது இல்லை. அது நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டை பொறுத்தளவுக்கு எங்கள் நம்ம தமிழ்நாடு அரசு எதுவுமே செய்ய முடியுது. எதுவுமே செய்யணும் விவசாய சம்மந்தமாக எதுவுமே செய்யும். ஒரு தண்ணி நேரம் பேசிக்காக ஒரு தண்ணி அங்கேருந்து கர்நாடகாவிலேருந்து ஏதாவது தண்ணியை கேட்டு வாங்கி விட்டாலும் இல்லை ஏதாவது ரெடி பண்ணால் கூட எங்களுக்கு போர் லெவலாக தூக்கிக்கும். எங்களுக்கு அந்த போர் லெவலும் தூக்கலை. இப்போ பருத்தியும் வீணாக போயிட்டு போட்ட குருவை 3 ஏக்கரும் போயிட்டு இப்போ இதுக்கு மேலே நாங்கள் என்ன சொல்கிறது. அவர் புஷி ஆனந்த நீர்வளத்துறை அமைச்சிருக்காங்க. அவங்க என்னென்னா கண்டுக்காத மாரி பேட்டி எடுக்கிறாங்க. கண்டுக்காத மாரி போயிட்டுருக்காரு. ஏதாவது ஒரு நீர் சம்மந்தமாக பேசுனா அதுவும் கிடையாது. தியேட்டருக்கு போய் முன்னாடி படம் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு என்னன்னா ஒரு நிவாரண இன்சூரன்ஸ் ஒரு பாதிக்கு 25,000 ஒரு 10,000 கொடுக்கலாம். இல்லாட்டி ஒரு 7,500 ஒரு நடவு நட்டதுக்கு ஒரு சாப்பாடு செலவுக்காவது கொடுத்துருக்கலாம். அதுவோட கிடையாது எங்களுக்கு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே நாகராஜபுரத்தில் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் 1,00,000 ஏக்கர் பயிரிடப்பட்டிருந்த குறுவை சாகுபடி இந்த ஆண்டு 20,000 ஏக்கர் அளவில் கூட பயிரிட முடியவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அசாதாரண சூழலில் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணலாம். இதை விட்டுட்டு கர்நாடகா போய் அங்கே போய் முதலமைச்சரை பார்த்து எந்த தீர்வும் காண போகிறதில்ல. உண்மையிலே டெல்டாவில் அனைத்து பகுதியுமே பாலைவனம் ஆயிட்டு குடிக்க கூட தண்ணி இல்லை. இப்போ விவசாயத்தை விட்டுருங்க,
குடிக்கிற தண்ணி இப்போ நிலத்தடி நீரெல்லாம் உப்பு தண்ணி ஆகிட்டு 30 அடி நீர் 30 அடி தண்ணி 30 அடி பூரெல்லாம் அப்படியே சுத்தமாக சால்ட் ஆகிடுச்சு. அதனால் உடனடியாக வந்து எங்களுக்கு மேட்டூர் அணையிலேருந்து ஒரு 10 அடியாவது தண்ணியை திறந்து இப்போ இந்த ஆடு மாடெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காவது காவந்து பண்ணுங்க. அதே மாதிரிக்கா வந்து இப்போ விவசாயம் வந்து சுத்தமாக கிட்டத்தட்ட டெல்டாவில் வந்து 80% மேலே விவசாயமே கிடையாது. இந்த பகுதியெல்லாம் பாருங்கள் தரிசா கிடக்கு. ஆற்றுல தண்ணி திறக்காதனால ஒட்டுமொத்தமாக 1 லட்சம் ஏக்கர் அப்படியே பாலைவனமாக இருக்குது. எங்களுக்கும் சோறு இல்லை, நாங்கள் நம்பி வளர்க்குற இந்த ஆடு மாடுகளுக்கும் தீவனம் இல்லாமல் தான் சிரமப்படுறோங்க. எதுவுமே எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லாமல் பரிதவிக்கிற நிலைமையில் இருக்கோம். முதலமைச்சர் பார்த்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உள்ள நம்ம முதலமைச்சர் டெல்டாவை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவித்து எங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் ஒரு 25,000 நிவாரணம் வழங்கணும். நீடாமங்கலம் தேவக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கத்தால் வயலில் பாய்ச்சிய நீர் பாசி படிந்து விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது என்று விவசாயிகள் கூறுகின்றனர். காவிரி தண்ணீர் வந்தால் தான் சாகுபடி பண்ணலாம். ஏன்னா வெயில் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த எல்னினோன்னு சொல்கிறதுனால அதெல்லாம் இது சாகுபடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு அரசாங்கத்தான இழப்பீடு தரணும், இன்சூரன்ஸும் இது கரெக்ட் பண்ணி தரணும். இல்லை நிலத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பாசியும் கடுமை இருந்தாலும் விவசாயம் பண்ணுறது ரொம்ப சிரமம். இன்றைக்கி நான் ஒரு 25-30 வருஷமாக சாகுபடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த வருஷம் போல் இந்த வருஷமாக எங்களுக்கு பாதித்ததே கிடையாது. இல்லாமல் வந்து எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் போர் தண்ணியை நம்பி தான் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம். மேட்டூர் தண்ணியும் வரும், அதை இது பண்ணி செஞ்சிகிட்டு இருந்தோம். மேட்டூர் தண்ணியும் வரல, மழையும் சுத்தமாக பூத்து போச்சு. அதனால் எங்களுக்கு சுத்தமாக எல்லாம் பாதிச்சுட்டு. குறுவை சாகுபடி கடும் பாதிப்பை சந்தித்த நிலையில் சம்பா சாகுபடிக்காவது உரிய நீரை பெற்றுத்தர முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தாவேக ஆட்சி அமைந்ததில் இருந்தே தமிழ்நாட்டில் மின்சாரத்தில் தடங்கல் ஏற்பட்டுள்ளதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதனிடையே கூடுதல் மின் கட்டண புகார்கள் குவிந்தது தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளிக்க முடியாமல் திணறினார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மின்வெட்டு பிரச்சினையால் பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் சூழலில் கடந்த மே மாதத்தை விட ஜூலை மாதத்தில் கூடுதல் மின் கட்டணம் வந்ததாக பெருவாரியாக புகார்கள் எழுந்தன. இந்த புகார்களை குறிப்பிட்டு 3,70,000 மின் இணைப்புகளை மறு ஆய்வு செய்ய மின்வாரிய தலைவர் அருண் ராய் உத்தரவிட்டிருந்தார். வரும் 7ஆம் தேதிக்குள் இந்த ஆய்வு நிறைவடையும் என்றும் தவறுகள் கண்டறியப்பட்டால் அவை சரி செய்யப்படும் என்றும் கூறியிருந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தாவேக ஆட்சி அமைந்த இருந்தே மின்சாரத்தில் தடங்கல்தான் என்று விமர்சித்துள்ளார். முதலில் மின்வெட்டு பிரச்சினை, தற்போது மின் கட்டண பிரச்சினை என்றும் சாடியுள்ளார். 3,70,000 குடும்பங்கள் கூடுதல் மின் கட்டணம் தொடர்பாக புகார் அளித்திருப்பதை வேறு வழியின்றி அரசே ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பொதுமக்களின் குமுறலை பார்க்கும் போது பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை மேலும் பல மடங்கு இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ள ஸ்டாலின், இந்த குளறுபடிகளுக்கு தீர்வு காணப்படும் வரை கட்டணம் செலுத்துவதற்கான அவகாசம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார், லட்சக்கணக்கானோர் புகார் அளிக்கவில்லை என்றும் இது வழக்கமான ஆய்வுதான் எனவும் கூறினார். செய்தியாளர்கள் ஆதாரங்களுடன் தொடர்ந்து கேள்வி எழுப்பியும் பதில் கூற முடியாமல் திணறிய அவர் ஒரே பதிலை திரும்ப திரும்ப கூறியதுடன் மின் கட்டணம் செலுத்த கூடுதல் அவகாசம் கிடையாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். நான் தான் அதுக்கு சொல்றேன் விளக்கம் என்னன்னு இருங்க. 3.7 lakhs மட்டும் இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க. 3.7 lakhs 70 lakhs மட்டும் இல்ல, 9 lakhs இருங்க, நான் சொல்றேன் 9 லட்சத்து இல்ல 9 லட்சத்து சொல்றேன் கேளுங்க. 9,50,000 பேருக்கு வந்து இது மாதிரியான 3 மடங்கு வந்திருக்கு. அது போன வருஷத்தை விட 2 லட்சம் கம்மி. அதுல 3,70,000 பேருக்கு நம்ம வந்து இப்போ ரொட்டீன் செக்அப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ரொட்டீன் செக்அப் இல்ல ரொட்டீன் செக்அப் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு ஒரு வாரத்துல இந்த ஹைப்பில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரொட்டீன் செக்அப்ல எல்லாருக்கும் திரும்ப அசஸ்மெண்ட் பண்ணி நம்ம இல்ல அது டெய்லி அதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் நீங்க யாரோ அதெல்லாம் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதெல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி எந்த எக்ஸ்டென்ஷன் கிடையாது. புகார்கள் குவிந்ததாக அறிக்கை வெளியிட்டிருந்த மின்வாரிய தலைவர் மின் நுகர்வில் அதீத வேறுபாடுகள் இருப்பதாக 3,70,000 நுகர்வோர்கள் கண்டறியப்பட்டதாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதனை துறை அமைச்சர் முற்றிலும் மறுத்து பேசியது சர்ச்சையாகியுள்ளதுடன் மக்களிடம் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கூடுதல் மின் கட்டண புகார் தொடர்பாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உண்மைக்கு மாறான தகவல்களை கூறுவதாக தெரிவித்த அமைச்சர் நிர்மல்குமாருக்கு
முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் மறுப்பு கூறி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதாவது 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு பில்லு அதிகமாக வந்திருக்கு. 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துருக்கோம். ஒரு தவறான வாட்ஸ்அப்பில் ஏதோ தகவலை நம்பி அவர் சொல்லியிருக்காரு. அசஸ்மெண்ட் சரியாக இருக்கா என்னன்னு சொல்லுங்க. ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளோ கம்ப்ளைண்ட்லாம் எங்கேயும் வரல. ரொட்டீன் செக்அப் வந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் அதை ரைஸ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அசஸ்மெண்ட் எல்லாம் ஏடி லெவலில் ஏஇ லெவலில் ஒரு ரொட்டீன் செக்அப் தான் பண்ணிட்டு இருக்கு. மக்களை குழப்புற விதமாக அந்த அறிக்கையை இன்னைக்கு காலையில் விட்டுருக்காரு. அதாவது அது வரைக்கும் யாரும் பணம் கட்டுறதுக்குலேருந்து விலக்கு வேணும் அப்படிலாம் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் 3,70,000 கம்ப்ளைண்ட்லாம் வரல. இது இங்கே இருக்கிற இபிலேருந்து செய்யப்படுற ரொட்டீன் ஒரு செக்அப் தான். வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியை பார்க்காமல் இன்ஸ்டாகிராமில் வந்த செய்தியை பார்க்கணுமான்னு தெரியல. இன்ஸ்டாகிராமில் வந்த செய்தினா அவங்களுக்கு ஆதரவாக வரும் போடுறது, வாட்ஸ்அப்னா வராது போடுறது. இப்போ என்கிட்ட ஒரு வாட்ஸ்அப் செய்தி இருக்குது. என்ன செய்தின்னா, மின்துறையுடைய சிஎம்டியாக இருக்கிற அருண்ராய் ஐஏஎஸ் ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது அவர் தெளிவாக சொல்கிறார். இன் வியூ ஆஃப் widespread complaints regarding high electricity bill during the month of July, Tamil Nadu Electricity Board has decided to do a re-inspection of high variation in consumption cases through responsible senior officers. இப்போ வாட்ஸ்அப்பில் வந்ததுன்னா அதை படிக்க முடியாதா? இதை வச்சு நான் சொல்லக்கூடாதா? ஒரு பொறுப்பான அமைச்சர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் ரொம்ப எப்பயும் அவர் எதிராளிகளை எல்லாரையும் ரொம்ப குறைவாக மதிப்பிடுகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருடைய வரலாறு கொஞ்சம் அவர் தெரிஞ்சுக்கணும். அவர் வயது என்ன, அரசியல் அனுபவம் என்ன, அவர் வகித்த பதவிகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். இன்றைக்கு நிர்மல்குமாருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அமைச்சராக இருக்கிறார். அதில் பணியாற்றட்டும், வாழ்த்துக்கள். ஆனால் அதை விடுத்துவிட்டு எங்கள் தலைவரை பார்த்து வாட்ஸ்அப்பில் வந்த செய்தியெல்லாம் வைத்துக்கொண்டு பேசுவதாக சொன்னால் அது முறையாக இருக்காது. தன்னுடைய துறையை சேர்ந்த ஒரு சிஎம்டி வெளியிட்டிருக்கிற அறிக்கையை கூட தெரியாமல் பேசுகிறார். எந்த புகாரும் வரலங்கிறார். வைட்ஸ்பிரெட் கம்ப்ளைண்ட்ஸ் தான் அவர் அருண்ராய் ஐஏஎஸ் சொல்கிறாரு. நாங்களாக 3,00,000 கனெக்ஷன்ஸ் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறார். இது என்ன கூத்துது? கம்ப்ளைண்ட்டாக வராதான், இவங்களே பில்லை போடுவாங்களாம், இவங்களே கம்ப்ளைண்ட் வராமல் அதை விசாரிப்பாங்களாம். இந்த சினிமாவில் சொன்ன மாதிரி இவங்களே கொண்டு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாங்கிற கதையா ஒரு அளவில்லாமல் போய் கொண்டிருக்கிறார் நிர்மல்குமார் அவர்கள். ஜென்சி தலைமுறையினரை மிரட்டி பணிய வைக்க முடியாது என பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் கடந்த 20ஆம் தேதி நாடாளுமன்றம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற மாணவர்கள் மீது போலீசார் ஆணிகள் பொருத்தப்பட்ட தடி மற்றும் பெலட் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். மத்திய கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தர்மேந்திர பிரதான் விலகியதை தொடர்ந்து மாணவர் போராட்டம் முடிவுக்கு வந்தது. எனினும் மத்திய அரசு உறுதியளித்தபடி அவர்கள் மீதான வழக்குகள் இன்னும் திரும்ப பெறப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே பிரதமர் திரு மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஜென்சி தலைமுறையினரை மிரட்டி பணிய வைக்க முடியாது என்றும் அவர்களை மத்திய அரசு கவனமாக கையாள வேண்டும் என்றும் ராகுல் காந்தி தமது எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். முதலில் அவர்களின் எலும்புகளை உடைத்த நீங்கள் தற்போது வழக்கு பதிவு செய்வதுடன் இளைய தலைமுறையினரின் சமூக ஊடக கணக்குகளை முடக்கி வருகிறீர்கள் என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மோடியும் அமித்ஷாவும் இந்தியாவின் கடந்த காலம் என்று விமர்சித்துள்ளவர் நாட்டின் எதிர்காலத்தை கையாள்வதில் மிகுந்த கவனம் தேவை என அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்த பொதுத் தேர்வுகள் மோசடி தடுப்பு திருத்த மசோதா நிறைவேறிய நிலையில் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வழக்கு பதிவு திரும்ப பெறப்படவில்லை என ராகுல் காந்தி கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய மாட்டோம் என்ற உறுதிமொழியை மத்திய அரசு காப்பாற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் வலியுறுத்தியுள்ளார். ஹமாஸ் இயக்கம் ஆயுதங்களை முழுமையாக துறப்பதற்கான ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதைத் தொடர்ந்து காசாவிலிருந்து இராணுவத்தை இஸ்ரேல் திரும்ப பெறும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான காசா போரை நிறுத்துவதற்கான அமைதி ஒப்பந்தம் அமெரிக்கா, எகிப்து, கத்தார், துருக்கி ஆகிய நாடுகளின் முயற்சியால் கடந்த ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி எகிப்தில் கையெழுத்தானது. எனினும் இஸ்ரேல் ராணுவத்தின் தாக்குதல்கள் தொடர்ந்த நிலையில் காசா மக்களுக்கு உதவிப் பொருட்கள் அனுப்புவதிலும் சிக்கல் நீடித்து வந்தது. இந்நிலையில் காசா பிரச்சனையில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருப்பதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தாம் அமைத்த காசா அமைதி வாரியம் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையின் பலனாக ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனத்தில் உள்ள பிற தீவிரவாத குழுக்களும் ஆயுதங்களை முழுமையாக ஒப்படைக்க சம்மதம் தெரிவித்துள்ளதாக ட்ரூத் சோஷியல் பதிவில் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
ஆயுதங்களை ஒப்படைப்பது நிறைவுற்றதும் இஸ்ரேல் ராணுவம் திரும்ப பெறப்படும் என்று அவர் கூறியுள்ளார். காசா மக்கள் பாதுகாப்பிற்காக பாலஸ்தீன காவல் படையுடன் சர்வதேச படை ஒன்று நிறுத்தப்படும் என்றும் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். ட்ரம்பின் 20 அம்ச அமைதி திட்டத்தின் 2ஆம் பகுதியாக ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைப்பதும் இஸ்ரேல் ராணுவம் திரும்ப பெறப்படுவதும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இஸ்ரேல் ராணுவத்தால் 4 பேர் கொல்லப்பட்ட நிலையில் காசா மக்கள் உயிரிழப்பதை தடுக்கவே ஆயுதங்களை கைவிட ஒப்புக்கொண்டதாக ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழுவினர் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் ராணுவம் திரும்ப பெறப்படுவதை மத்தியஸ்தம் செய்யும் நாடுகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆயுதங்களை ஒப்படைக்கும் நடைமுறையில் இஸ்ரேல் தலையிடாது என்றும் பாலஸ்தீன நிர்வாகத்திற்கான தேசிய குழு அதற்கான பொறுப்பை ஏற்கும் என்றும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் அறிவித்துள்ள ஒப்பந்தம் தங்களது கோரிக்கைகளுக்கு தீர்வு கூறவில்லை என்று தெரிவித்துள்ள இஸ்ரேல் வட்டாரங்கள் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைப்பது மட்டுமின்றி காசாவிலிருந்து அவற்றை அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. நீட், மேகதாது என மாநில உரிமை பிரச்சனைகள், கை நழுவும் முதலீடுகள், குடிநீர் தட்டுப்பாடு என மக்கள் பிரச்சனைகள் தலை தூக்கும் வேளையில் அமைச்சர்கள் ரீல்ஸ் வீடியோவில் கவனம் செலுத்துவது விவாத பொருளாகியுள்ளது. தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றது முதல் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தாவேகா நிர்வாகிகள் ஆகியோரின் ரீல்ஸ் அட்ராசிட்டிக்கு அளவே இல்லாமல் தொடர்கிறது. அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள் என அனைத்து இடங்களிலும் ஆய்வு என்ற பெயரில் மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகின்றனர். அதனை வீடியோவாக எடுத்து சினிமா பாடலுடன் ரீல்ஸாக வெளியிடுவதும் சர்ச்சையாகி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது அமைச்சர் அருண்ராஜ் பைக்கில் சென்று ரீல்ஸ் எடுத்துள்ளது சர்ச்சையாகியுள்ளது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்திற்கு முதலமைச்சர் விஜய் வருகையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது கிண்டி அரசு மருத்துவமனைக்கு புறப்பட்ட அமைச்சர் அருண்ராஜ் போக்குவரத்து நெரிசல் காரணமாக பைக்கில் பயணித்தார். சைதாப்பேட்டை எம்எல்ஏ அருள் பிரகாசம் பைக் ஓட்ட அமைச்சர் அருண்ராஜ் பின்னால் அமர்ந்து சென்றார். அப்போது அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் இருவர் கேமராவுடன் சென்று முழுவதும் ரீல்ஸ் வீடியோ பதிவு செய்துள்ளனர். டிராபிக்கிலும் ஆய்வுக்கு செல்வதை கூட ஆள் வைத்து வீடியோ எடுத்து ரீல்ஸ் ஆக்குவதா என்று பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதேபோல் அமைச்சர் என் ஆனந்த் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நீர்நிலைகளில் தூர்வாரும் பணிகளை ஸ்கூட்டியில் சென்று ஆய்வு செய்தார். இதையும் ரீல்ஸ்களாக சமூக வலைதளங்களில் வைரலாக்கியது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் ஆனந்த் வந்த வழியில் டிராபிக் இல்லாத போதும் ஸ்கூட்டியில் வந்தது ஏன் என்று கேள்வி எழுந்துள்ளது. ரீல்ஸுக்காகவே அவரது செயல்பாடும் அமைந்தது அப்பட்டமான நிலையில் ரீல்ஸ் ஆய்வுக்காக அதிகாரிகளையும் அலைகழிப்பதா என மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தாவேகா நிர்வாகிகள் ஆய்வு என்ற பெயரில் ரீல்ஸ் வீடியோ எடுப்பதை தவிர்க்க கட்சி தலைமை அறிவுறுத்தியிருந்த நிலையில் தலைமை நிர்வாகிகளாக உள்ள அமைச்சர்களே ஆள் வைத்து ரீல்ஸ் எடுப்பது விவாதமாகியுள்ளது. மேலும் ரீல்ஸ் மோகத்தை கைவிட்டு தமிழ்நாட்டு உரிமை மற்றும் மக்கள் பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. இந்தியாவில் 10 பேரிடம் மட்டும் சுமார் 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் இருப்பது ஆய்வின் மூலமாக தெரிய வந்துள்ளது. அதேபோல் 738 பெரும் பணக்கார பெண்களிடம் 23 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்கள் உள்ளன. பெரும் பணக்காரர்களின் சொத்து மதிப்பு குறித்து 361 கிறிசில் இன்டெலிஜென்ஸ் என்ற ஆய்வு நிறுவனங்கள் அறிக்கை வெளியிட்டன. அதன்படி நாட்டின் மொத்த சொத்தில் 10 பேரிடம் மட்டுமே 19.72 லட்சம் கோடி ரூபாய் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதுமாக சேர்த்து 3040 பேர் தலா 425 கோடி வீதமாக மொத்தம் 104 லட்சம் கோடி சொத்து வைத்துள்ளனர். அதில் 5இல் ஒரு பங்கு, அதாவது சுமார் 20 லட்சம் கோடி 10 பெரும் பணக்காரர்களிடம் உள்ளது.
பெரும் பணக்காரர்களான 3040 பேரில் 24% உள்ள 738 பெண் பணக்காரர்களிடம் 22.6 லட்சம் கோடி உள்ளது. முகேஷ் அம்பானியின் வாரிசுகளான ஆனந்த், இஷா, ஆகாஷ் மூவரிடமும் 2.75 லட்சம் கோடி சொத்துக்கள் இருக்கின்றன. நாட்டின் 12 பெரும் பணக்கார குடும்பங்களிடம் தலா 1 லட்சம் கோடிக்கு மேல் சொத்துக்கள் குவிந்துள்ளன. அதானி, அம்பானி, சுனில் மிட்டல், சன்ஃபார்மா திலீப் சிங்வி, ஷிவ் நாடார், சஜ்ஜல் ஜிண்டால், ஆதித்யா பிர்லா, அசீம் பிரேம்ஜி உள்ளிட்ட குடும்பங்களிடம் 1 லட்சம் கோடிக்கு மேல் சொத்துக்கள் இருக்கின்றன. இந்திய அளவில் பெரும் பணக்காரர்களான 3040 பேரில் 2986 பேர் தொழிலதிபர்கள் என்றும் அவர்களில் 1696 பேர் முதல் தலைமுறை தொழிலதிபர்கள் என்றும் ஆய்வறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. இந்தியாவில் பணப்புழக்க முறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான முடிவை ஒன்றிய அரசும் இந்திய ரிசர்வ் வங்கியும் எடுத்திருக்காங்க. அதாவது 10 மற்றும் 20 ரூபாய் மதிப்புள்ள பாலிமர் நோட்ஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்துறதுக்கு அரசு அனுமதி வழங்கியிருக்கு. இந்தியாவில் பல ஆண்டுகளாக காகித ரூபாய் நோட்டுகள் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது நீடித்த பயன்பாடு கொண்ட பாலிமர் நோட்டுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு பெரிய முயற்சி தான் இது. இந்த மாற்றத்தால் என்ன பலன்? டிஜிட்டல் பணப்புழக்கத்தில் ஏதாவது பாதிப்பு வருமா? இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். பாலிமர் நோட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக நாம் பயன்படுத்தக்கூடிய ரூபாய் நோட்டுகள் இருக்கு இல்லையா, அது பருத்தி இழைகளால் செய்யப்பட்ட சிறப்பு காகிதத்தில் தயாரிக்கப்படுது. ஆனால் பாலிமர் நோட்டுகள் ஒரு சிறப்பு வகை பிளாஸ்டிக் பொருளால் தயாரிக்கப்படுது. இந்த நோட்டு தண்ணீரால் எளிதில் சேதமடையாது, கிளியறதும் ரொம்பவே கம்மி, அதிக நாட்கள் இதனை பயன்படுத்தவும் முடியும். சரி, இப்போ ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் மிக விரைவாகவே பழுதடையுது. ஒரு நாளைக்கு பல நூறு கைகளில் மாறக்கூடிய இந்த நோட்டுகள் எல்லாமே சில மாதங்களிலேயே கிழிந்து பயன்படக்கூடிய தகுதி இல்லாத நோட்டுகளாக மாறிடுது. அதனால் ஆர்பிஐ ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான புதிய நோட்டுகளை அச்சிட வேண்டிய நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. இதற்கு ஒரு பெரிய அளவில் பொருட்செலவும் ஏற்படுது. பாலிமர் நோட்டுகள் பயன்பாட்டில் வரக்கூடிய பட்சத்தில் ஒரு நோட்டு இப்போ பயன்பாட்டில் இருக்கிற காகித நோட்டினுடைய பயன்பாட்டு காலத்தை விட அதிக காலம் நீடித்து உழைக்கும். அது மட்டும் இல்லாமல் அச்சிடக்கூடிய செலவும் பழைய நோட்டுகளை மாற்றக்கூடிய செலவும் குறையும். சரி, இந்த பாலிமர் நோட்டு போலி நோட்டுகளை தடுக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு, பாலிமர் நோட்டுகளில் பாதுகாப்பு அம்சங்களை மிகவும் மேம்படுத்த முடியும். வெளிச்சத்தில் தெரியக்கூடிய ஜன்னல் போன்ற பகுதி, சிறப்பு பாதுகாப்பு வடிவமைப்பு போன்றவை இருக்கக்கூடிய காரணத்தினால போலி நோட்டுகளை தயாரிக்கிறது அப்படிங்கிறது மிகவும் கடினமான ஒரு வேலை. சரி, இதனால் சுற்றுச்சூழலுக்கு நன்மை ஏற்படுமா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பாலிமர் நோட்டு நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடிய காரணத்தினால அடிக்கடி புதிய நோட்டுகளை அச்சிட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது குறையும். பழைய பாலிமர் நோட்டுகளை மறுசுழற்சி செஞ்சு பல்வேறு பிளாஸ்டிக் பொருட்களாகவும் மாற்ற முடியும். இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்படிங்கிறதும் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரி, இந்த விஷயத்தில் உலக நாடுகளுடைய அனுபவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பாலிமர் நோட்டுகளை முதல்ல 1988ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா நாடு தான் அறிமுகப்படுத்துச்சு. இன்னைக்கு இங்கிலாந்து, கனடா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம், தாய்லாந்து உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த முறையை பயன்படுத்திட்டு வராங்க. இந்த நாடுகளுடைய அனுபவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பாலிமர் நோட் பயன்படுத்துறதுனால இந்த செலவு அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்தியாவில் இது என்னைக்கு நடைமுறைக்கு வர இருக்குது, இந்தியாவில் எப்போது இது சாத்தியப்படுத்தப்படும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 2012ஆம் ஆண்டே அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கம் இதற்கான முன்னெடுப்பு செஞ்சாங்க. ஆனால் அப்போது இது சாத்தியமாகலை. கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட நடைமுறைக்கு வராமல் போன இந்த பாலிமர் ரூபாய் நோட்டு திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த ரிசர்வ் வங்கி தயாராகி வந்துட்டுருக்கு. முதற்கட்டமாக 10 மற்றும் 20 ரூபாய் மதிப்பில் தலா 100 கோடி நோட்டுகள் சோதனை அடிப்படையில் வெளியிடப்பட திட்டமிட்டிருக்காங்க. இந்த சோதனை வெற்றியடையக்கூடிய பட்சத்தில் மற்ற மதிப்பிலான நோட்டுகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் அப்படிங்கிறதும், இது குறித்து முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக தற்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த காகித ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படின்னு அரசு எந்த இடத்துலையுமே அறிவிக்கலை. அந்த காகித நோட்டுகள் எல்லாமே தொடர்ந்து பயன்பாட்டில் தான் இருக்கும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த பாலிமர் நோட்டால் ஏதாவது டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதுக்கு
யூபிஐ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது போன்ற டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் எந்தவித மாற்றமும் இருக்காது அப்படின்னும் மக்களின் தேவைக்கு ஏற்ப இது தொடரும் அப்படின்னும் அரசு தெரிவிச்சிருக்கு. சரி, இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது பாலிமர் நோட்டுகளை தயாரிக்கக்கூடிய ஆரம்ப செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் இயந்திரங்கள், நோட்டு எண்ணக்கூடிய இயந்திரங்கள் போன்றவற்றில் சில தொழில்நுட்ப மாற்றங்களும் தேவைப்படலாம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தத்தில் பாலிமர் ரூபாய் நோட்டுகள் அப்படிங்கிறது இந்திய நாணய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய முயற்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது வெற்றியடைந்தால் நீடித்த பயன்பாடு, குறைந்த செலவு, அதிக பாதுகாப்பு, சுற்றுச்சூழலுக்கு நன்மை, இது போன்ற பல விஷயங்களை இந்தியா பெற முடியும். ஆனால் இந்த மாற்றம் ஒரே நாளில் நடைபெறுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. முதல்ல சோதனை அப்படிங்கிறது நடைபெறும். அதன் முடிவுகளை பொறுத்தே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது எடுக்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.